எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்குன்னா ம், எனக்காக வந்து ஒரு பையன் இவ்வளவு இது எடுப்பானா, ரிஸ்க் எடுப்பானான்னு தோணுது. போயிட்டியா? ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது போய் பார்த்தேன். வீட்டுல இருக்கும்போது போல வந்துட்டான். 2 சரி நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணான். ஆமா போய் பார்க்கணும். ஏதாச்சும் நல்லா பாத்துக்கோ அவரை. சரியா? நான் ம். எடுத்துட்டு வந்துடுறேன். சரி, நீ யாரு கூடனாச்சும் பேசு. நாளைக்கு ஹரியை கூப்பிட்டு வா. சரி சரி வை. சரி சரி, பை. யார் எப்படி போனா உனக்கு என்ன? ஹலோ ஹலோ, யாரு? யாரா? சொல்லல என்னலா? இல்ல, ம் என்ன பண்ற? இந்தா இங்கதான் வீட்டுல. வீட்லயா? நான் தூங்கி எந்திரிச்சேன். சாப்பிட்டாச்சா? சாப்பிடல. சாப்பாடா என்று சொல்லு. அது ஒண்ணும் இல்ல, உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். என்ன காசு வேணுமா? லூசு, ஹரி என்ன பண்றாரு? ஹரி என்ன பண்றாரு? ஹரிக்கு போன் அடிச்சுக்கல என்கிட்ட கேட்டு. இல்ல பைத்தியமே. ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன். வந்துட்டா நினைக்கிறேன். வந்துட்டாரா? கால் வலியில அவருக்கு எப்படி இருக்கு? பரவாயில்ல, ஏதோ போன் மட்டும் ஏதோ கிராக் ஆயிடுச்சுன்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஒரு கால் மட்டும். சரி, ஓகே ஓகே. அவர் பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான் இப்போ? தெரியலையே, அது அவன் அம்மாண்ட இருக்கானா இல்ல அவன்கிட்ட இருக்கானான்னு தெரியலையே. என்னாச்சு? என்ன விஷயம் திடீர்னு பாசம்? லூசு, அப்படிலாம் இல்ல லூசு. கேட்டேன் சும்மா, என்ன பண்றான், எங்க இருக்கான்னு. பைத்தியம். சரி சரி. ம், எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. கில்ட்டியா இருக்கா? புரியல. அன்னைக்குதான் சப்புன்னு அரைஞ்சிட்டு போனேன் காபி ஷாப்ல. இல்ல, எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்குன்னா எனக்காக வந்து ஒரு பையன் இவ்வளவு இது எடுப்பானா, ரிஸ்க் எடுப்பானான்னு தோணுது. ரிஸ்க் எடுத்தானா இல்ல போதையில போய் விழுந்தானே யாருக்கு தெரியும்? அவ பத்தி அப்படிலாம் பேசாத, ரொம்ப நல்லவர். புரியல என்னது? இல்ல, சும்மா நல்லவர் மாதிரி இருக்காரு. சரி சரி, தெரியல. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கால் பண்ணேன். வீட்டுக்கு வந்துட்டேன்டா, இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நடக்க முடியுதுன்னு சரி சரி, உடம்புல நல்லா இருக்குல்ல? யாரு? எனக்கா அவனுக்கா? அவனுக்குதான், ஹரிக்கு. பரவாயில்ல. நல்லா இருக்கு. நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். எப்ப சிங்கிள் ஆனோ அன்னையில இருந்தே நல்லா இருக்கேன் நானு. வாய மூடு, பேசிட்டு தெரியாது. சரி வைக்கவா? எனக்கு வேலை இருக்கு. நான் சொல்றத கேளு. சொல்லு சொல்லு. அதான் ஹரிய போய் வீட்டுல பாரு, அவருக்கு தேவையானதெல்லாம் பண்ணி கொடு. போயிட்டேன் நான். அப்புறம் என்ன போகணும். போயிட்டியா? ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது போய் பார்த்தேன். வீட்டுல இருக்கும்போது போல வந்துட்டான். 2 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணான். ஆமா போய் பார்க்கணும். ஏதாச்சும் நல்லா பாத்துக்கோ அவரை. சரியா? நான் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி சரி. அவன்கிட்ட இன்னொரு ஒரு விஷயம் சொல்லணும். என்னது? மாப்பிள்ளை பாத்துட்டாங்களா உனக்கு? லூசு, அப்படிலாம் இல்ல. சொல்லு சொல்லு. ஹரிய நாளைக்கு கூட்டு வரியா? என்னால நடக்க முடியுமானே தெரியல. எங்க கூட்டிட்டு வர? எதுக்கு? எப்படியாச்சும் கூட்டு வாங்க, நான் அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேச போற? நான் ஏதாச்சும் பேசுவேன். சரி கூட்டிட்டு வரேன். எங்க கூட்டிட்டு வர? இல்ல, என் ஃப்ரெண்டு வீட்டு பக்கத்துல கூட்டு வரையா? எங்க? இந்த அன்னைக்கு ஒரு பொண்ணு வீடு சொன்னீங்க, அங்கேயா? அந்த பொண்ணுதான். சரி சரி, கேட்டு பாக்குறேன். ஃப்ரீயா இருந்தானா கூட்டு வந்துட்டு நான் வந்துட்டு கால் பண்றேன். தயவு செய்து கூட்டு வாங்க. ஏன்? கூட்டு வா. நான் சும்மா அவர்கிட்ட சாரி கேட்கணும். சரி சரி. ஆமா, அன்னைக்கு நான் பண்ணதுக்கெல்லாம் பாவம் மன்னிச்சுக்கையான்னு ஏதாச்சும் ஒண்ணு கேட்கணும். அதனாலதான் ரொம்ப எல்லா காரியமும் பண்ணிட்டு சாரி கேக்குறீங்க பத்தியா? வைக்கமே இல்லாம. எப்பயாவது கேட்கணும்னு தோணுது. கூட்டிட்டு வரேன். சரி, கூட்டு வரையா? எக்ஸ் போன் பண்ணுது வை. சரி, நீ யாரு கூடனாச்சும் பேசு. நாளைக்கு ஹரியை கூப்பிட்டு வா. சரி சரி வை. சரி சரி, யார் எப்படி போனா உனக்கு என்ன? யாரு எப்படி போனா எனக்கு என்ன? நீ கூப்பிட்டு வந்தா மட்டும் போதும். சரி, பாய் பாய் பாய். பாய் பாய்.